பெண்கள் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இதுவாவே போயிட்டுருக்கு. நெறைய பேர்கிட்ட இந்த கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா, பெண்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. பண்ணா அவங்களால வந்து குழந்தைய வந்து இது பண்ண முடியாது. தே கான்ட் கெட் பிரெக்னன்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே தான் ஆண்களுக்கும் சொல்றாங்க. அவங்க நெறைய மாஸ்டர்பேஷன் பண்ணாங்கன்னா, அவங்க பிரெக்னன்சி வந்து குடுக்க முடியாது. அவங்களோட விந்தணுக்கள்ல வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்காது. நாளாக நாளாக அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பின்னாடி உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாஸ்டர்பேஷன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கு உங்களோட ஆன்சர். சுய இன்பம் அல்லது மாஸ்டர்பேஷன் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் அண்ட் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஆண் உறுப்புக்கு தெரியாது. அதாவது அது கைகளா அல்லது அது பெண் உறுப்பா அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 2ம் ஒன்று தான். ஸோ ஒரு பெண்ணோட சேர்ந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதற்கும், சுய இன்பம் செய்றதுக்கும் பெரிதா எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. சயின்டிஃபிக்கா இத பல ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்த ஒரு உண்மை. பல காலங்களுக்கு முன்பதாக தவறான ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அதாவது இந்த மாரி சுய இன்பம் அவங்க அடிக்கடி செய்யும் பொழுது, அவர்களுக்கு சைக்காலஜிக்கலா அதாவது மன அழுத்தமோ, இல்ல ரொம்ப வந்து இன்சேன்னு சொல்லுவோம். ஸோ சைக்காலஜிக்கலா ஏதோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் அதெல்லாம் பல ஆய்வுகள் அதாவது ரீட்ரோஸ்பெக்டிவா வந்து நெறைய ஸ்டடீஸ் ஒரு ஸ்டடி அதாவது ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். பல நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து செய்யும் ஸ்டடீஸ் வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ குடுக்கும் பொழுது, அப்ப அத தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்றோம். ஸோ அந்த மாரி நெறைய ஆய்வுகள்ல இது வந்து உண்மை இல்ல. சுய இன்பம்ன்றது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அது வந்து ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள தான் கொண்டு வருது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன மாரி பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்களை பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்கு. ஆண்களுக்கு வந்து இப்போ ஒரு 13 வயது, 14 வயதிலிருந்து மேபி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வயது வந்து ஒரு 26, 27 வயதா இருக்கலாம். ஸோ அத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஏசெக்சுவலா அவங்க இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரியான செக்சுவல் ரீதியான தாட்ஸோ இல்ல அவங்களுக்கு அந்த ரீதியான ஒரு நாட்டமோ இல்லாமல் அவர்கள் இருக்கணும் அப்படின்று யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அ நார்மலான ஒரு செக்சுவல் இன்டர்கோர்ஸ் மாரி தான் மாஸ்டர்பேஷனும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அப்சல்யூட்லி நார்மல் அண்ட் இன்ஃபேக்ட் அதில வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அதில சில திரவங்கள் வந்து ப்ராஸ்ட்ரேட்லேருந்து அந்த லூப்ரிகேஷன் சொல்லுவோம். அந்த திரவங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ப்ராஸ்டேட் கேன்சருக்கான ஒரு வராம தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமாவும் அமையுது. அதே மாரி அந்த ஆண்களுக்கு வந்து சில நேரங்கள்ல இந்த ரொம்ப வந்து மன அழுத்தத்தில இருக்கிறவங்கள், இல்ல வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலா ஸ்ட்ரெஸ்டா இருக்கவங்களையும் இது வெளிக்கொண்டு வருது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதனால ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுமா? விந்துக்களுக்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா விந்துக்கள் வந்து விந்து பையில உற்பத்தியாகி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எவ்ரி 2 to 3 டேஸ் ஆனால் அந்த விந்துக்களோட புரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். 74 டேஸ் ஆகும் ஒரு விந்தோட சைக்கிள். ஆனா எவ்ரி 48 ஹவர்ஸ் அது ரிலீஸ் ஆகல அப்படின்னா, அந்த விந்துக்கள் தானாகவே இறந்து அது உள்ளே அப்சார்ப் ஆயிடும். ஸோ அத ரிலீஸ் பண்றதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இது அவர்களுடைய ஃபியூச்சர் ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுன்ற வருத்தம் தேவையே கிடையாது. ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, கைப்பழக்கம் இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு இப்போ வந்து ஆண்மை குறைவு ஏற்படுது. இல்ல இப்போ வந்து அவர்களால வந்து ஒரு குழந்தை கருத்தரிக்க முடியல அப்படின்னு. அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு தவறான கருத்து. அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்போ ஒரு வேளை அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. கல்யாணத்திற்கு பிறகு தாம்பத்தியத்தில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டுமே தவிர, அதற்கும் கைப்பழக்கத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதே மாரி பெண்களை பொறுத்தவரை, நார்மலாக அவங்க உச்சக்கட்டத்தை அடையறதே ஒண்ணு கிளிட்டோரல் ஸ்டிமுலேஷன். கிளிட்டோரிஸ் அப்படின்ற உறுப்பை ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது தான், தூண்டும் பொழுது தான், அல்லது பெண் உறுப்பை தூண்டும் பொழுது தான். ஸோ இதே தான் வந்து ஒரு மாஸ்டர்பேஷன்லயும் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு எதார்த்தம். ஸோ இதற்கும் எதற்கும் வேறுபாடே கிடையாது. இதற்கும் தாம்பத்தியத்திற்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்றதுனால, அதுவும் அவர்களுக்கும் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரச்சனைகளோ, இல்ல பின் விளைவுகளோ, இல்ல வேறு விதமான அறிகுறிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இதற்கும் குழந்தையின்மை அதாவது ஃபெர்டிலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றது தான் வந்து பல ஆய்வுகள்ல தெரியப்படுத்தியிருக்க உண்மை. நெறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் மக்களுக்கு வந்து திடீர்னு படிக்கிறத பார்த்து அவங்க மாறுறாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க ஆன்சர் பண்ணது. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.